வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம அரபிக்காத்லனோட ஃபைனட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நான் போட்டு ஒரு ஃபைனல் பார்ட் அப்படின்னு சொல்லி போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு என் சேனலில். ஏன்னா முன்னாடியிலேருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல எந்த ஸ்டோரியுமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை முடிக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்குது, கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. ஏன்டா முடிக்கணும், அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்லாம் தோணுது. பட் என்ன பண்ணுறது, இது மினி சீரீஸ் தான். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு எஃப்எஃப் இருக்குது என்கிட்ட. அண்ட் ஜாராட்ட சொல்லும் போதும் ஜாரா இதே தான் சொன்னான், உன் எஃப்எஃப் இதை நீ தான் போடணும் அப்படின்னு சொன்னான். அண்ட் சூன் அதுக்கான ஒரு நேரம் வரும், அதையுமே நான் போடுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப். போன பாட்டு எதோட விட்டுருந்தோன்னா, சுஷ்மிதா உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பா, இந்தமாரி நீ கிளம்பு நம்ம போகலாம், ஜேகேவை பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாரி. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. சுஷ்மிதா தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, அக்கா எவ்வளோ நாளைக்கு அழுவ, அழாதன்னு சொன்னால் கேட்குறியா? எப்படி அழாமல் இருக்க முடியும்? இங்கே பாருக்கா, நீ இதுக்கெல்லாம் அழுகாத, நான் தான் இருக்கேன்ல, நம்ம போகலாம், நம்ம போய் உன் பாய் ஃப்ரெண்ட் ஜங்குக் அவரை போய் பார்க்கலாம், சரியா? அழாதக்கா, பாவமாக இருக்கேன் எனக்கு. எப்படி அழாமல் இருக்க சொல்கிற? அவன் தாண்டி எனக்கு எல்லாமே. அக்கா எனக்கு தெரியும், ஆனால் அப்பாவுக்கு அது தெரியுமா சொல்லு? அக்கா வாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு போகலாம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். என்னடி சொல்கிற? எங்கடி போ சொல்கிற? அக்கா கிளம்பு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நான் என் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரேன், நம்ம அப்படியே கிளம்பிடலாம்க்கா. எங்கடி கிளம்ப சொல்கிற? நீ போக்கா, உனக்கு பிடிச்ச பையனோட நீ சந்தோஷமாக இரு, இங்கே இருக்காத. எப்படி அப்பா அம்மா தம்பி எல்லாரையும் விட்டுட்டு போக சொல்கிற? அக்கா அவங்க எப்போனாலும் உன் கூட வந்து பேசுவாங்க, ஆனால் உனக்கு பிடிச்ச பையனை நீ இப்போ விட்டுட்டேன்னா காலத்துக்கும் உனக்கு கிடைக்க மாட்டான். அப்போ நீங்களும் யோசிச்சுட்டு, அம்மா இல்லை ஜேகே இப்போ போயிட்டானா திரும்ப என்னோட ஜேகேவாக இருக்க மாட்டான்ல? தெரியுதா? சரி கிளம்புக்கா, போகலாம். பயமாக இருக்குடி. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் பயப்படாத, கிளம்பு போகலாம். பயமாக இருக்குடி. பையனக்கா இல்லை, என் தங்கக்கா இல்லை, கிளம்புக்கா, நானும் உன் கூட தான் இருப்பேன். என்ன ஆனாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேன், சரியா? கிளம்பு. அப்போ நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எப்படி போகிறது? இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு எல்லாரும் தூங்குறாங்களான்னு போய் பார்த்துட்டு வர்றா. எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவள் அப்படியே நைஸாக டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை தான் கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு இப்போது நீங்கள் ஜேகேவோட வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் ஃபசிக்கு கால் பண்ணுறீங்க. ஃபசியும் வீட்டு வாசலுக்கு வந்துட்டு, வயன் நீ 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 என்னடி இங்கே பண்ணுற? ஃபசி வந்துட்டு, ஃபசி யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு. என்ன சொல்கிற? வந்துட்டியா? ஆமாம் ஃபசி, எனக்கு உங்கள் அண்ணன் தான் வேணும், எனக்கு ஜேகே மட்டும்தான் வேணும், எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டு ஃபசி. அப்போ அவள் அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு, ஏன்டி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? இல்லை ஃபசி, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு ஜேகே வேணும்னா நான் இது தான் பண்ண முடியும். இன்னும் 3 நாளில் எனக்கு கல்யாணம். எப்படி மனசில் இவனை வச்சுட்டு போய் அவன் கூட குடும்பம் நடத்த சொல்கிறியா? என்னால் முடியாது, என்னால் அது மட்டும் முடியாது ஃபசி. உங்கள் அண்ணன் தான் எனக்கு வாழ்வோ சாவோ, எனக்கு உங்கள் அண்ணன் மட்டும்தான். அப்போ அவளும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சரி அழுகாத. ஆமாம் ஜேகே எங்க? பையன் ஜேகே ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹாஸ்பிட்டலா? ஏன், என்னாச்சு? உங்கள் வீட்டுக்கு வந்தான்ல, அப்போ
அடித்ததில் லைட்டாக ப்ளீட் ஆணுச்சு. ட்ரெஸ்ஸிங்க்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எந்த ஹாஸ்பிட்டல்? அப்போது பசியும் ஹாஸ்பிட்டல் சொல்கிறா. ஹாஸ்பிட்டல் நேம். அப்போது நீங்கள் 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஃபசியோட அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா ஜேகே அவர் அம்மா மடியில் படுத்து தூங்கியிருப்பார். இப்போ அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ட்ரிப்ஸ் ஓடிட்டுருக்கு. பார்த்துட்டு மா மா ஜங்குக் என்னப்பா என்னாச்சு? மா பையனை பார்க்கணுமா, நான் அவளை பார்க்கணுமா. ஜங்குக் கொஞ்சம் பொறுமையாக இருடா, பாப்பா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைம்மா, இன்னும் 3 நாளில் அவளுக்கு கல்யாணம்மா. அவங்க அப்பா விட மாட்டாருமா, பிடிச்சி கட்டி கொடுத்துருவாருமா. ஜங்குக் உடம்ப பாருடா, ஏன்டா இப்படி பண்ணுற? மா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு எனக்கு என்ன பார்க்கணுமா. டே கொஞ்சம் பொறுமையாக இருடா, பாப்பா வரட்டும், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 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 டே கொஞ்சம் அமைதியாக இரு, பாப்பா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. மா எப்படிம்மா, என்னால் அவ இல்லாமல் இருக்க முடியாதுமா. அப்போ நீங்களும் ஜங்குக்கா, அப்போ அவரும் உங்களை பார்க்குறாரு. அவளோடு பேசும்போது அது போல வார்த்தை ஏது, உன் தூரமும் என் தூரமும் கண்கள் காணாமல் பனித்துளி விழுவதால் அணையாத தீபம் தொலைவிலே கிடைத்ததே எனக்கான யாவும். வயன் இங்கே என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவர் அந்த ட்ரிப்ஸ்லாம் பிச்சு விட்டுட்டு உடையார்ந்து விழுந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. வயன் ஜங்குக்கா, சரி நீ எப்படி இங்கே என்ன பண்ணுற இங்கே? ஜங்குக்கா எதுவும் வேணாம், எனக்கு என் ஜங்குக் தான் வேணும்னு வந்துட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு நீ மட்டும்தான் வேணும் ஜங்குக்கா. அதான் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உனக்காக வந்துட்டேன். அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நீ தான் வேணும். அதான் யாருமே வேணான்ட்டு உனக்காக வந்துட்டேன் ஜங்குக்கா. அப்போ அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, வயன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியா? ஆமாம், யாருமே வேணாம், எனக்கு ஏன் ஜங்குக் போதுன்ட்டு வந்துட்டேன். அப்போது அவரும் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு, லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ ஜங்குக்கா. உனக்காக நான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன். அது எனக்கு பிடிச்ச என் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக வருவேன் ஜங்குக்கா. ஏன்னா எனக்கு நீ அவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவரை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜேகே அம்மாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. நீங்களும் ஜேகேவை ஹக் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள பார்க்குறீங்க. வயன் அம்மா என்கிட்ட கூட சொல்லலைல்ல? இல்லைம்மா, அது இருக்கட்டும் வயன், பரவாயில்ல. என் பையனுக்கு நீ கிடச்சது ரொம்ப சந்தோஷம்டா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு. அப்போ ஃபசியும் உங்ககிட்ட வந்துட்டு, அப்போ இனி எங்கள் வீட்டில் தான் இருப்பல்ல? நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு, ஆமாம், அவள் இனி நம்ம வீட்டில் தான் இருப்பா. ஆனால் ஜங்குக்கா, என்ன ஆனா? எங்கள் அப்பா திரும்ப என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டார்னா
ஆமாம்ல, அது அதுவும் உங்கள் அப்பா உன்னை கன்ஃபார்ம் கூட்டிகிட்டு வருவார் வீட்டுக்கு. அப்போது சரிடி, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போது ஃபசியும், ஆமாண்ணா நீ சொல்கிறது கரெக்டு தான், நீயும் வேணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ ஜேகேவோட அம்மா, அம்மா முஸ்லீம் மதப்படி கல்யாணம் பண்ணுவீங்களா, ஹிந்து மதப்படி கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்போ ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு, அதுக்கும் வழி இருக்குமா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணுறாரு. பசங்க 3 பேருமே வந்திருப்பாங்க, ஆலிம், வி, ஜிமின் எல்லாருமே. கூட இன்னொரு பையன் ஒருத்தன் வரான், அவன் பேர் ஜெசுகா, அவனுமே வரான். இப்போ 4 பேருமே ரூம்குள்ளே என்டர் ஆகிட்டு, பயன் நீ எப்படி? அப்போது ஜேகே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். அப்போ எல்லாருமே சரி இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணணும். அதான்டா, அதான் தெரியல, அதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். சரிடா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அப்போது ஜேகே அப்படியே ஜெசுகாவை பார்த்துட்டு, ஜெசுகா நீ நீ எப்படிங்க? இல்லைண்ணா ஆலிமனை கூட சுற்றிட்டு இருந்தேன், அப்போ தான் உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு கால் வந்துச்சு, அப்போ தான் நானும் வந்துட்டேண்ணா. ஓ சரி ஓகே. ஜெசுகா சொல்லுங்கண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? பண்ணுவேண்ணா, இது என்ன கேள்வி? இல்லை ஜெசுகா, எனக்கு சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? எதுக்குண்ணா போகணும்? கூட்டிகிட்டு போறியா? கூட்டிகிட்டு போகிறேண்ணா. ஆமாம், சர்ச்சில் ஃபாதர் இருப்பாங்களா? இருப்பாங்கண்ணா. அப்போ சரி ஜெசுகா, அப்போது நீ போய் சர்ச்சில் வெயிட் பண்ணு, எனக்கு லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணு, நான் வரேன். அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குன்னு சொல்லவே இல்லை. சொல்கிறேன், நீ போ. டே ஆலிம் நீயும் போ. சுஷ்மிதா தானே உன் பேர்? ஆமாம், நீயும் ஆலிம் கூட போமா. எதுக்கு? போமா, நான் சொல்கிறேன். அப்போது ஆலிமும் சுஷ்மிதாவும் பார்த்துக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே ஜெசிகா கூட போகிறாங்க. இப்போ நீங்கள் தான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, ஆமாம் எதுக்கு எதுக்கு ஜெசிகா கூட ஆலிமே சுஷ்மிதாவையும் அனுப்புகிற? எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தாண்டி. சரி சரி ஓகே. அம்மா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்ன? நான் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன்? இல்லடி, எனக்காக எதுவும் நீ முஸ்லீமாக மாறுறேன்னு எதுவும் யோசிச்சுட்டு இருக்கியா? அப்போ நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உங்களை அவரை பார்க்க வைக்கிறாரு. இங்கே பாருவேன், எனக்காக நீ எதையும் மாற்றிக்க வேணாம், நானும் உனக்காக எதையும் மாற்றிக்க மாட்டேன், சரியா? அது இல்லை, நான் இங்கே பாருடி, உனக்காக நான் எதுவும் மாற்றிக்க போகிறதில்ல, நீயும் எனக்காக எதையும் மாற்றிக்க வேணாம், புரியுதா? நான் உன்னை எப்படி லவ் பண்ணனோ, என்னோட கடைசி உசிர் இருக்கிற வரையும் நான் உன்னை அப்படி தான் லவ் பண்ண போகிறேன். எவ்வளோ சண்டை வந்தாலும் நீ எனக்காக மாறாத, நான் உனக்காக மாற மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்படி லவ் பண்ணோமோ அதேமாரி இருக்கலாம். லவ்வில் இது எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஒருத்தவங்களுக்காக வாழணும்லாம் இல்லை, சரியா? நம்ம 2 பேரும் எப்படி பிடிச்சி லவ் பண்ணோமோ அதேமாரி இருக்கலாம். நீ ஃபுர்கா போடு, எது வேணாலும் போடு, உனக்கு நீ என்ன போடணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே போடு, நான் உனக்கு அலோவ் பண்ணுறேன், சரியா? அதேமாரி நீ எங்கே கூப்பிட்டாலும் நானும் வருவேன், ஓகேவா? அங்கே வரமாட்டேன் இங்கே வரமாட்டேன்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன், சரியா? உனக்கு நான் அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பேன், புரியுதா? அப்போ நீங்கள் கண்ணெல்லாம் கலங்கி ஜேகேவே பார்க்குறீங்க. புரியுது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் இதை எப்படி உன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு. எனக்கு இஸ்லாம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் மாற முடியுமா? இத்தனை வருஷமாக நான் ஹிந்துவாக இருந்துட்டேன், இப்போது திடீர்னு எப்படி மாறுறதுன்னு நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ. ஆனால்
உனக்காக மாற முடிஞ்சா நான் மாறிடுவேன். இங்கே பாரு வயன், நீ மாறினாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், மாறலனாலும் அதை விட ரொம்ப பிடிக்கும். சரியா? ஐ ஹோப் நீ புரிஞ்சுப்ப. ஓகேவா? எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்டி உனக்கு. லவ் யூ டூடி அப்படின்ட்டு அவர் ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போது ஜேகேயோட வாப்பாவும் வராரு. பயன், வாப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் வாப்பா. ஜேகே, எதுக்கு என்ன வர சொன்னப்போ? பாப்பா, நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். என்னதுப்பா? அப்படின்ட்டு ஜேகே போயிட்டு அவங்க வாப்பா கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்காரு. சரிடா, சரி பண்ணு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, நீ ஆசைப்பட்ட மாரியே பண்ணு, நான் உனக்கு துணையாக இருக்கேன். சரி வாப்பா, ரொம்ப தேங்க்ஸ் வாப்பா. இருக்கணும்டா, நீ சந்தோஷமாக இருந்தா அதே போதும் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே சர்ச்சில் காட்டினா ஜேகே ஒயன் எல்லாருமே சர்ச்சில் தான் இருக்காங்க. அப்போ ஜெசுகா தான் அப்போ ஃபாதரை கூட்டிகிட்டு வரான். எப்பா தம்பி, ஏன்பா இந்நேரத்தில் கூட்டிகிட்டு வர என்ன? ஃபாதர், ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஃபாதர், வாங்க ஃபாதர். சப்பா போப்பா, நட முன்னாடி நட, வந்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே வராரு. அப்போது ஜேகே ஒயனை பார்த்துட்டு, ஜெசுகா, ஃபாதர் என்னடா இது? என்ன ஃபாதர், இந்த பொண்ணு பொட்டு வச்சிருக்கு, அந்த பையன் முஸ்லீம் பையன் போல, என்னடா இன்டர் கேஸ்ட் மேரேஜா? ஆமாம் ஃபாதர். டே, அதுக்கு முஸ்லீம் மதப்படி பண்ணாமல் ஏன்டா கிறிஸ்டின் மதப்படி பண்ணுறான்ட்டு வந்திருக்கிய? ஃபாதர், கல்யாணத்தில் ஏது ஃபாதர் மதம் ஜாதி இதெல்லாம்? பண்ணுங்க ஃபாதர், எதாக இருந்தால் என்ன, புருஷன் பொண்டாட்டி தானே. என்னமோடா, நல்லா இருந்தா சரி அப்படின்ட்டு அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஜேகே கிட்ட தான், ஜங்குக்காகிய நீ ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்போ ஜேகே ஒரு ஸ்மைலோட, சம்மதம். ஒயனாகிய நீ ஜங்குகை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? அப்போ நீங்களும் ஜேகே கையை பிடிச்சிட்டு, சம்மதம். சரிப்பா, 2 பேரும் மோதிரத்தை மாட்டுங்க. அப்போது 2 பேருமே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. 2 பேருக்கும் அவ்வளோ டியர்ஸ் வருது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க, டைட் ஹக். அப்போ அந்த ஃபாதரும், 2 பேருக்கிட்டே ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்கப்பா. சின்ன வயசாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் ஜாதி மதம்னு பார்க்காம எல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதே ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா இருங்க சரியா? எந்த உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம், கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும்ல, அந்த ஃபார்ம் எடுத்தாந்து வைக்கிறாங்க. இங்கே 2 பேரும் கையெழுத்து போட்டால் நீங்கள் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி. அப்போ 2 பேருமே பார்த்துட்டு, சரி ஓகே ஃபாதர், நாங்கள் இந்த ஃபார்மில் சைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். நீங்களும் தலையாடுறீங்க, 2 பேருமே அந்த ஃபார்மில் சிக்னேச்சர் போடுறீங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஜேகே அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸி சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே ஒரே ஹாப்பி. ஜிமின் தான், டே கடைசியில் காதல் ஜோடி எப்படியோ கலப்பு திருமணம் பண்ணிட்டாங்கடா அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜேகே திரும்பிட்டு, கலப்பு திருமணமா? இங்கே நிறைய பேர் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய பேர் கலப்பு திருமணம் பண்ணிகிட்ருக்காங்க. நீ வேற போடா. லவ்வுக்கு ரிலீஜியன் இல்லைடா, கேஸ்ட்டும் இல்லைடா, யார் மேலே வேணாலும் வரலாம். லவ் அது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறாரு உங்களை பார்த்துட்டே. ஆமாம், லவ் ஒரு மேஜிக் தான், அது யார் மேலே வருதுன்னு கூட தெரியாது. நம்ம சடனாக ஒன்று யோசிச்சிட்ருப்போம், அது மேலே கூட வரலாம் ஒரு லவ் அப்படின்ட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அந்தமாரி வந்தது தான் எங்கள் லவ். இதுக்கு ஸ்டார்டிங்கும் இல்லை, எண்டிங்கும் இல்லை, அது ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகே ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஜேகே பயமாக இருக்குது. பாருடி,
பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, பயப்படாத. இல்லை ஜேகே, அப்பா வந்து உன்னை என்னையும் பிரிச்சுட்டாருனா? பிரிக்க மாட்டாருடி, நான் தான் இருக்கல்ல. கல்யாணம் ஆயிட்டுடி, இதுக்கு மேலே எவனும் பிரிக்க முடியாது. அப்போ உங்கள் அப்பா சவுண்டு போட்டுகிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. ஏய் ஒயன், சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்துட்டியா? ஓடி வந்துட்டியா? அப்பா அப்பா அப்போது உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா வீட்டுக்கு போகலாம். அப்பா அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு நிறுத்துங்க, யாரை வந்து கூப்பிட வந்திருக்கீங்க? அவள் என் பொண்டாட்டி. டேய் யார்ரா நீ? அவள் என் பொண்ணு. கூப்பிடுங்க, வராளா என்னன்னு பார்ப்போம். கூப்பிடுங்க. வயன் வா வீட்டுக்கு. அப்போ நீங்கள் போகவே மாட்டேன்றீங்க, ஜேகே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. என் பொண்ணை மயக்கிட்ட இல்லைடா. நான் மயக்கலை, நான் ஒன்றும் மயக்கலை. உங்கள் பொண்ணை என் லவ் தான். என்ன கருமமோ, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா. வயன், இனிமே அப்பா அம்மா யாரும் உனக்கு இல்லை, யாருமே உனக்கு இல்லை வயன். ஆமாம், பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற கழுத்துலையும் ஒன்றுமே இல்லை. அப்போ 2 பேருமே கையை நீட்டுறீங்க. ஓ வயன், இனிமே உனக்கு அப்பான்னு ஒருத்தன் இல்லை. இனி என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்கிறது மறந்துடுறேன் வயன் அப்படின்ட்டு அவர் வெளியே போகிறாரு. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போகிறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே கை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. ஜேகே அப்பா போயிட்டாருடி, போயிட்டாரு, அவ்வளோதான். ஜேகே அப்பா போயிட்டாரு வயன், அவ்வளோதான். சரியா? இனி நான் உனக்கு, நீ எனக்கு, அவ்வளோதான். புரியுதா? அப்போ நீங்களும் தலையாட்டிட்டு இனி எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இல்லையா? உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் நான் இருக்கேன் வயன், புரியுதா? அப்படின்ட்டு அவரையும் நல்லா ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே தான் உங்களுக்கு ஒரு 2.5 months போயிருந்திருக்கும். ஜேகேக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒன்றுமே நடந்திருக்காது. 2 பேருமே லவ் தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த 2 monthsம். இப்போ நீங்கள் தான் ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு ஜேகே கூப்பிட்றீங்க. ஜேகே சொல்லுடி என்ன? அங்கே ட்ரெஸ்ஸு வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்தான் தாயேன். சரி இரு வரேன் அப்படின்ட்டு அவர் உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வராரு. இந்தாடி டோர் ஓப்பன் பண்ணி சீக்கிரம். இரு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் கையை மட்டும் கொடுக்குறீங்க. அவர் அப்படியே கையை பிடிச்சி உள்ளக்க வந்துட்டு, என்னடி பார்க்க கூடாது, பார்த்துட்டேன் போல. ஏய் என்ன பண்ணுற? ஏய் வெளியே போ. இல்லடி போக மாட்டேன், என்ன பண்ணுவேன்? ஏய் வெளியே போ. ஏய் எனக்கு சிரிப்பு வருது, நீ வெளியே போ. இல்லடி போக மாட்டேன், முத்தா கூட்டு போகிறேன். கொடுக்க மாட்டேன். ஏய் குட்ரி. கொடுக்க மாட்டேன், போ. கொடுன்னு சொல்கிறேன்ல. கொடுக்க மாட்டேன். ஏய் குர்ரி. கொடுக்க மாட்டேன் ஜிக்கி, நீ போ. இப்போ நான் எடுத்துப்பேன், ஓகேவா? நான் எடுத்துக்கவா? ஏய் அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்டி, ஏன் அப்படி பண்ணக்கூடாது? இரு, நான் இப்போ தானே 3rd year படிக்கிறேன், முடிச்சிடட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம். உனக்காக துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தேன்டி, அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கேன் நான். இருக்கட்டும், அதுக்கு சொல்லுவாடி இருக்கட்டும் அப்படின்னு. என்ன பண்ணுற? கிஸ் பண்ண தெரியுது. சரி போதும் போ. ஏய் இத்தனை நாளாக ஒன்றுமே இல்லடி, சின்ன குழந்தைன்னு பேசாமல் இருந்துட்டேன். இப்போ அப்படிலாம் இல்லை, கல்யாணம் ஆகியே 2 months ஆகுது. அதுக்கா? என்னடி அதுக்காங்கிற? அப்புறம் வேற என்ன சொல்கிறது? நல்லா சொல்லுடி. அப்போ நீங்களும்
அவரை அப்படியே புஷ் பண்ணி டோர் கிட்ட கொண்டு வந்துட்டீங்க. ஏய் நடி வெளியே தலை புரியா அப்படின்ட்டு புஷ் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கோ ப்ளஷ் பண்ணுறீங்க. அப்படி ஏய் திறக்க மாட்டேன்ல, வா இப்போ வெளியே தானே வருவ வா அப்படின்ட்டு அவரும் அங்கனே நிற்கிறாரு. நீங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு தள்ளு காலேஜ் கிளம்பணும். ஏய் என்ன காலேஜ் என்ன? ஏய் நிற்கிறான்லாம் ஒருத்தன், பார்த்து பேசிட்டு போ. என்ன போ? என்னடி பேச மாட்டியா, பார்க்க மாட்டியா? நீ சொல்லு என்ன போ? எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற? நான் டார்ச்சர் பண்ணுறேன் நடி. ஆமாம் நீ தான் டார்ச்சர் பண்ணுற. ஏய் ஓரா பேசாதடி, வாயிலே நச்சுன்னு கொடுத்துருவேன். போடா. ஏய் என்ன போடா போட சொல்கிற? இதெல்லாம் எப்போலேருந்துடி ஆரம்பிச்ச? அதெல்லாம் என்றைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டேன். அது சரி, வாய் ரொம்ப அப்படிதானே போச்சேக்கே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஷாலை தேடுறீங்க. அப்போ அவர் அந்த ஷாலை அப்படியே அவர் கையில் சுற்றிட்டு இங்கே வா ஃபஸ்ட்டு, என்ன வேணும் உனக்கு? நீ வாடி ஃபஸ்ட்டு. சரி சொல்லு என்ன வேணும்? முத்தா குர்ரி, அதான் கொடுத்தியே அப்புறம் என்ன? இங்கே பாரு, இச்சின்னு கொடுக்குறதுலாம் முத்தா இல்லை. அப்புறம் என்ன வேணுமா ஷாருக்கு? எடுத்துக்கவா? எடுத்துக்குவாடி. ஐயோ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆம்பளை பையன் நானே இப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்னடி உனக்கு? எனக்கு வெக்கம் வருதா? வெக்கப்பட்டு பாக்கிறேன். இப்படி பண்ணாத அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸில் உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறீங்க. சும்மா அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டுக்கு புஷ் பண்ணிட்டு வந்து உங்கள் மேலே தான் வந்து உட்காந்துருக்காரு. ஏண்டி இப்படி வெக்கப்பட்டு என்ன சாவடிகிற? போனி இப்படியே பண்ணிட்டு இருந்துரு, குழந்தைலாம் ஒன்றும் கிடைக்காது. என்ன குழந்தையா? ஆமாம், இப்படியே பண்ணிட்டு இருந்தா எங்கேருந்து குழந்தை வரும்? ஓ ஷாரிக்கு இப்போ குழந்தை பெற்றிருக்க ஐடியா வேற இருக்கோ? அப்புறம் இருக்காதா பின்ன? 28 வயசு ஆகுதுடி, போதாதா? எனக்கு 21 தான் ஆகுது. உனக்கு 21 ஆனா என்ன? எனக்கு 28 ஆயிடுச்சுல, போதும் பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக சொல்லுவீங்க சாரு, யார் பார்த்துக்கிறதா? 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம்டி அப்படின்ட்டு அவர் உங்கள் லிப்ஸில் வந்து லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூ டூ அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஃபஸி இப்போ டோர் திறந்துட்டு ஐயோ சாரி அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டான். நான் எதுக்கு தான் சொன்னேன் ஒன்றுக்கிட்ட? இப்படி தெளிவாக சொல்லணும்டி, அவ வந்துடுவான்னு. டோரை லாக் பண்ணலையாடி நீனு? பார்த்துட்டா அவன் என்னை கலாய்க்க போகிறா. ஓ உன்னை கலாய்ப்பா? சரி கலாய்ச்சா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவளுக்கு தெரியும்டி, அவளே லவ் பண்ணிட்டு தானே இருக்கா, அவளுக்கு தெரியும் இதெல்லாம். அதுவும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டி, அவள் லவ் பண்ணுறா, நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்டி, தெரியாமல் இருக்குமா சொல்லு? இப்போ காலேஜ் போனால் கிண்டல் பண்ண போகிறா. சரிடி பொண்டாட்டி, கிண்டல் பண்ணால் சொல்லு, என் புருஷன் இருக்கான், என் புருஷன்கிட்ட போய் கேளுன்னு சொல்லு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சரி அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க காலேஜ்க்கு. இப்போ அப்படியே காலேஜ் வந்தா, காலேஜில் நீங்களும் ஃபஸியும் தான் உட்காந்துருக்கீங்க. ஃபஸி தேயாங் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. தேயாங், அது ஒன்றும் இல்லை தேயாங், ஒருத்தவங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருட்டு பூனை என்ன தெரியுமா பண்ணுது? எங்கள் வீட்டு லியோபேட் இருக்குல்ல, அது கூட இருந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுது தேயாங். அப்போ கரெக்டாக உங்களுக்கு தெரியுது அவள் உங்களை தான் சொல்கிறான்னு.
நீங்கள் அப்படியே பப்பி ஐஸில் உங்கள் ஃபேஸை வச்சுட்டு சாரிடி இப்படிலாம் பேசாத தியாங், அந்த பூனை எவ்வளோ திருட்டு பூனை நீயே சொல்ல. ஆமாண்டி, சரியான திருட்டு பூனை. ஆமாம், அந்த பூனை எங்கள் வீட்டு பூனை இல்லை. இவன் ஒருத்தன் மடையன். டேய், உங்கள் வீட்டு பூனைலாம் இல்லைடா, இது வேற பூனை, ஏதோ பொம்பளை பூனை. ஏய், நான் மட்டும் என்ன ஆம்பளை பூனைன்னாடி சொன்னேன். அப்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு தேவங்கண்ணா. ஏய், யார் வயனா? ஆமாம், அவ தான். சொல்லுமா. கொஞ்சம் கால் கட் பண்ணுறீங்களா? ஃபசிக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய், என்னடி கட் பண்ண சொல்கிறா? டேய், நீ மூடிட்டு வை, நானே கால் பண்ணுறேன். சரிடி, சரி, நீ பாரு, நான் லைட்டாக கால் பண்ணுறேன், உங்கள் அண்ணா வேற வரான். சரி, பாய் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கால் கட் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள் மேடம். என்ன ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? உங்கள் அண்ணனே இன்றைக்கி தான் ரொமான்ஸ் பண்ணான் தெரியுமா? ஓ, சரிங்க. இப்படிலாம் பேசாதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போது நான் வரும்போது? ஒன்றுமே பண்ணல. ஏய், நடிக்காத, ஏதோ பண்ணிட்டு தானே இருந்த. சத்தியமாக ஒன்றும் பண்ணல. ஏய், சும்மா சொல்லடி, நான் தானடி. அது ஒன்றுமே பண்ணலடி. பையன், நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு டிப்டாப்பாக தெரியும். சொல்லு, என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன, நான் ஒன்றும் பண்ணல. அப்போது அவன் என்ன பண்ணான்? ஏய், தலையெல்லாம் சொரியாத, சொல்லு. உங்கள் அண்ணன் தான் கிஸ் வேணும் கிஸ் வேணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார். ஓ, துரைக்கு கிஸ் வேணுமாம்மா? சரி, நீ கொடுத்தியா என்ன? நான் கொடுக்கலையே. ஏய், நடிக்காத கள்ளி. அவனே எடுத்துக்கிட்டான். ஓ, அப்போ நீங்கள் கொடுக்காமல அவர் எடுத்துக்கிறாரு? ஏய், சும்மா இருடி, பாவம். சரி, வேறு எதுவும் சொன்னா என்ன? ஆமாம், சொன்னார். என்ன சொன்னா? அது பேபி வேணுமா? பேபியா? இது எப்போ? அது இன்னைக்கு மார்னிங் தான் சொன்னார். பேபி வேணும், 28 இயர்ஸ் ஆகுது, பேபி வேணும்னு சொன்னார். ஐயோ, வெக்கத்தை பாருடா. சரிதான், ஏதோ நல்லா இருந்தா சரிதான் அப்படின்ட்டு அவளும் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, ஹாப்பியாக இருக்கியா அவன் கூட? இது என்ன கேள்வி? உன் அண்ணன் கூட எனக்கு ஹாப்பி தானே எப்போவுமே. இல்லை, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாரும் விட்டுட்டு வந்த என் அண்ணன் உன்னை நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிறானா? ஃபசி, எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ, எனக்கு பிடிச்ச பையன் உங்கள் அண்ணன். 2 பேரையும் கூட வச்சுட்டு நான் எப்படி சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேன் சொல்லு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த உலகத்துலேயே சந்தோஷமான பொண்ணுன்னா அது நானாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க ஃபஸியை. அவளுமே ஹக் பண்ணிட்டு, சரிடி, ஹாப்பியாக இருந்தா எனக்கு எப்போவுமே ஹாப்பி தான் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் தான் சாரீ கட்டிகிட்டு இருக்கீங்க. ஜேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடி எதுவும் ஹெல்ப் வேணுமா என்ன? அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பீங்க மேடம்? அப்படி நான் பார்த்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன? போ நீ. என்னடி பார்த்துப்ப? என்ன பார்த்துப்ப? இங்கே வா. குழந்தைக்கு சாரியாக கட்ட தெரிலையா? ஏய், கையெடு. ஏன் அங்கே கை வைக்கிற? ஏய், வாடி இங்கே கிட்ட அப்படின்னு அவர் லேப்பில் உங்களை உட்கார வச்சுக்கிட்டு, ஆமாம், இன்னைக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம். ஏன், நான் எப்போவும் அழகு தானே? ஓ, ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே, அழகு தான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஓவர் அழகாக இருக்கேன் பொண்டாட்டி. என்ன அழகின் ரகசியம் என்ன? நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அவர் காதுட்ட போயிட்டு, அதுவா, அது என் புருஷன் என்ன ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கானா, அதுதான் அவ்வளோ அழகு என் மூஞ்சில். அப்போ அவருமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு, அப்படியா,
உன் புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? யார் அப்படி சொன்னா? பல்ல தட்டி கையில் கொடுத்தார யார் சொன்னா அப்படி? ஓ, அப்போ உன்னை உன் புருஷன் ஹாப்பியாக பார்த்துக்கிறானா? அஃப்கோர்ஸ் யா. அவனை மாரி யாரும் என்னை ஹாப்பியாக பார்த்துக்கவே முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பயன். என்ன சந்தோஷமாக இருக்கியாடி என் கூட? ஜேக்கி, இது என்ன கேள்வி? நான் உன் கூட இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்பேன். இதை நான் எத்தனை வாட்டி சொல்கிறதுனாலும் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட இருந்தால் மட்டும்தான் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணிட்டே அவர் லிப்ஸில் போய் லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அப்போ அவருமே கிஸ் பேக் பண்ணிட்டு உங்கள் மேலே தான் அவர் வராரு. ஏய், மேட்ரு பண்ணலாமாடி? அப்போ நீங்களுமே ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தலையாடுறீங்க. குழந்த மாரி அழமாட்டல்ல? அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே அப்படியே உங்கள் மேலே வந்து என்னென்ன பண்ணணுமோ, ஃபர்தராக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேருமே. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. ஃபசீதா உங்கள் ரூமுக்கு வரா. ரூம்லாம் கலைஞ்சி இருக்கு. நீங்கள் அப்போ தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ரூமை. அவள் வந்து பார்த்துட்டு, ஆமாம் என்ன ரூமே ஒரே மெஸ்ஸியாக இருக்குது, அது 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 என்ன சொல்லி சமாளிக்கிறது இப்போது? என் ஒன்றை தான் கேட்குறேன், ஏண்டி? அது அது ஒன்றும் இல்லடி, நேற்று லியோபேட் இருக்கான்ல, அவன் ரூம்குள்ளே தான் இருந்தான், எல்லாத்தையும் போட்டு கசக்கி வச்சுட்டான். லியோபேடா? லியோபேட் ஏன் ரூம்ல எல்லாம் இருந்தான்? அப்போது அவளும் உங்களை பார்த்துட்டு, ஏய் பொய் சொல்லாத, என்னமோ நடந்திருக்கு, சொல்ல மாட்டுற, என்னது இது? ஒன்றும் இல்லை. ஏய் திருட்டு பூனை, சொல்லு என்ன நடந்துச்சு நேற்று நைட்டு? ஒன்றும் இல்லை. ஏய் நடிக்காதடி, நான் உன் ஃப்ரெண்டு. ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. சொல்ல மாட்டேன்றல்ல? அப்படிலாம் இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறீங்க. அவள் கண்டுபிடிச்சிட்றா. தெரிஞ்சு போச்சு. அம்மனிக்கு வெக்கம் தலைக்கு மேலே இருக்கு, தெரியுது எங்கள் அண்ணன் ஏதோ விளாண்டுருக்கான்னு அப்படின்ட்டு அவள் போகிறா. நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு மாட்டிக்கினேன். சரி சொல்கிறேன்டி நில்லு. அப்படி வா வலிக்கு. என்ன நடந்துச்சு? மேட்ரா? இது எப்படி சொல்லவே இல்லை? இது எப்படி சொல்கிறது, யோசிக்கவே இல்லை, தன்னால் நடந்துருச்சு. சரிடி, ஹாப்பியா? எப்படி இருந்துச்சு? போடி, அதெல்லாம் நீ தேவாங்க கிட்ட கேட்டுக்கோ. தேவாங்கிட்ட கேட்டுக்குவா? சரி, நீ கல்யாணம் பண்ணிட்ட, எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வை. படித்து முடி, பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மட்டும் இப்போவே பண்ணிக்கலாம், நாங்கள் மட்டும் படித்து முடிச்சுட்டு பண்ணணுமோ? படித்து முடிடி, அப்போ தானே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் அங்கே போகலாம். ஆமாம், 1 மைல் தூரத்தில் இருக்க அவன் வீடு, பக்கத்து வீடு தானே அவன். சும்மா இருடி, ஏன்டி நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி, மஜாவாக இருந்துச்சா நேற்று நைட்டு? ஃபசி அப்படின்ட்டு அவளை அடிக்கிறீங்க. இப்படி தான் அவங்க ரெண்டு பேருக்கும் டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இப்போது அப்படியே 10 months கழித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி, அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. அப்படியே அந்த பேபியை தூக்கிட்டு உங்கள் கிட்ட தான் வராரு. இங்கே பாருடி, இங்கே பாருடி, நம்மளோட செம்பல் இவ அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்ருக்கீங்க. அழகா அதோட குட்டி ஃபிங்கர்ஸை வச்சு ஜேக்கியோட ஹேண்டை பிடிச்சிக்குது. இங்கே பாரு வயன், நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண மாரி இவளும் வேறு எதுவும் பையனை லவ் பண்ணிட்டு வந்து நின்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு என்ன கேட்டா?
2 பேரையும் அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும், புரியுதா? அது தாண்டி பண்ணுவேன். வேற என்ன உங்கள் அப்பா மாரி வில்லனா அருவாளை தூக்கிட்டா வருவேன் அப்படிங்கிறாரு. சும்மா இருடா. சரி சரி, இங்கே வா இங்கே வா இங்கே வா. உங்கள் அப்பா மாரிலாம் நான் என்றைக்கும் என் பொண்ணுக்கு இருக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு நான் எப்போவுமே ஹீரோவாக தான் இருப்பேன். சரிதான். ஹீரோவுக்கு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா, ஞாபகம் இருக்கா? பொண்ணு வந்தோடனே பொண்டாட்டியை மறந்துட போகிறாரு. அப்போ அவரும் சிரிச்சிட்டு, எனக்கு எப்பயுமே என் பொண்டாட்டி தாண்டி ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் பொண்ணெல்லாம், புரியுதா? புரிஞ்சா சரிதான் அப்படின்ட்டு நீங்களுமே சிரிச்சிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்படியே தான் உங்கள் 2 பேருக்குமே 5 இயர்ஸ் போயிருந்திருக்கும். இப்போ அவங்க பேர் ஃபிதா, அந்த பாப்பா பேர் ஃபிதா ஓடிட்டே இருக்கா. நீங்கள் தான் அவள் பின்னாடி ஓடிட்டே இருக்கீங்க. ஃபிதாமா நில்லுங்க. போம்மா, நினைக்க மாட்டேனே. ஜங்குக்கு இங்கே பாரு. ஜங்குக், இந்த என்னால் முடியலடி சத்தியமா. ஐயோ கலப்பா இருக்கு எனக்கு. ஜங்குக் புடி, ஜங்குக் அவளை ஓடிட்டே இருக்கா. ஐயோ ஜங்குக் கிச்சனுக்கு போயிட்டா. ஜங்குக் புடி. அப்போ ஜேகேவோட அப்பா வந்து ஃபிதாவை தூக்கிட்டு, என்ன என் பேத்தியை வச்சு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? தாத்தா, அம்மா துரத்துறா. ஓ, வயன் துரத்துறாளா? அவளை துரத்துவோமா நம்ம? துரத்துவோம் அப்படின்னோடனே ஃபிதாவும் ஜேகே அப்பாவும் உங்களை துரத்திட்டு வராங்க. ஐயோ அப்பா, என்னால் முடியலப்பா, சத்தியமாக முடியல. சரிம்மா சரிம்மா, நீ போ. ஜேகே ரூமில் இருக்கானா? ஆமாம், அவர் அங்கே தான் இருக்கார். வர சொன்ன வரவே இல்லை. சரிம்மா நீ போ, நான் பார்த்துக்கிறேன் ஃபிதாவை. சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் தான் ரூமுக்கு போகிறீங்க. பார்த்தா ஜேகே டோர் பின்னாடி நின்றுட்டு அவர் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறாரு. ஓ ஜங்குக், ஏன்டா இப்படி பண்ணுற? என்னடி, என்ன ரொம்ப ஓட வைக்கிறாளா என் பொண்ணு? ரொம்ப பண்ணுறா, வளர வளர ரொம்ப பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப பண்ணுறா. என் பொண்டாட்டி களைச்சி போயிட்டால. ஆமாம், ரொம்ப டயர்டாயிட்டேன். சரிடி. என்ன என்ன அப்படியே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, இன்னொரு பேபிக்கு பிளான் பண்ணலான்னு நினச்சேன். எது, இன்னொரு பேபியா? அதெல்லாம் முடியாது, நீ போ அங்கிட்டு. இவளே இங்கே சமாளிக்க முடியலன்ட்டு இருக்கேன், நீ வேற. சரிதாண்டி அப்படின்ட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ஃபசீதா உங்களுக்கு கால் பண்ணுறா. ஹலோ சொல்லுடி, இந்த பாப்பாக்கெல்லாம் என்னடி சாப்பாடு கொடுக்குறது? என்னடி, ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? ஐயோ ஆயிரானும் அழுதுகிட்டே இருக்காண்டி, என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன்றான். அப்போது ஜேகே ஸ்பீக்கரில் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்காரு. ஜங்குக்கண்ணா, எதுக்கு நீ சிரிக்கிற? இல்லடி, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்படி குழந்தைய பார்த்துக்கிறத பார்த்தா சிரிப்பாக இருக்குடி அப்படிங்கிறாரு. அண்ணா நீ வேற சும்மா இருண்ணா, ஐரான் ரொம்ப அழுகிறான். சரிடி சரி, பார்த்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு, ஆமாம் என்னடி 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன சேட்டை பண்ணுறிய 2 பேரும்? என்ன குழந்தைங்கன்னு நினப்பா? உங்களுக்கே 2 குழந்தை இருக்குடி. அதெல்லாம் அப்படி தான் ஜேகே, நீ தள்ளு அப்படின்ட்டு அவர் தள்ளி விடுறீங்க. என்ன தள்ளுன்னு தள்ளி விடுற? போடி, நான் இப்படி தான் பிடிப்போன்னு அப்படின்ட்டு அவர் பிடிச்சி உங்களை போய் போ ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் லிப்ஸ்லாம் வைப் பண்ணுறீங்க. என்ன என்ன வைப் பண்ணுற கொய்யா? ஏண்டி என்ன வைப் பண்ணுற? என்ன எதுக்கு? டயர்டாக இருக்குது, நீ போங்கிட்டு. டயர்டாக இருந்தால் மேடம் போ சொல்வீங்களோ? ஜேகே போதும் ஜேகே. சரிடி சரி போ, விடுறேன் அப்படின்ட்டு அவரும் விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே 8 இயர்ஸ் பாஸ் ஆகிருந்துருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் 2 இயர்ஸில். அவன் பேர் ஹம்சா. செம்ம வாழை பையன், ஜேகே மாரியே. பொண்ணு அப்படியே உங்களை மாரி செம்மையாக க்யூட்டாக இருப்பா. ஆனால் ஜேகே மாரி ஹம்சா ரொம்ப அடம் பிடிப்பான், அழுகுவான், எல்லாமே ஜேகே மாரியே இருப்பான். அப்படியே
இப்போ அப்படியே நீங்கள் எல்லாருமே மெஹ்ராக்கு தான் இப்போ ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு, மெஹ்ராக்கும் ஜிமினுக்கும். அதை தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லாரும். பார்த்தா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் பேர் ஜிஃபான். செம்ம க்யூட்டாக இருக்கான். பேபிலாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. அப்போ ஜேகே தான் உங்களுக்கு ஃபுர்கா வாங்கி கொடுத்துருப்பார்ல, அதை அப்படியே பெட்டில் வச்சுருக்காரு. என்ன அதையே பார்த்துட்ருக்கீங்க? இல்லடி, எனக்கு உன்னை திரும்ப ஃபுர்காவில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. சரி ஓகே, நான் போடுறேன். சரிடி அப்படின்ட்டு அவர் வெளியே போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு வீட்டு வாசலில். அப்போ நீங்களும் ஃபிதாவும் ஃபுர்காவில் 2 பேருமே ஜேகே பார்த்து தான் நடந்து போகிறீங்க. அவர் அப்படியே வச்சக்கண்ணை வாங்காமே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஹம்சாவும் அப்பா அம்மா அப்படின்னு உங்களை கை காட்டுறான். நீங்கள் 2 பேரும் ஃபுர்காவில், அதாவது நீங்களும் உங்கள் பொண்ணும் நடந்து வந்துட்ருக்கீங்க. உனை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான், மனதால் நானும் அன்னையே மறவேன் என்றும் உன்னையே. நான் பாலைவனத்தின் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், என் காதல் செடியில் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் விடியலே தேவையில்லை, உனை நான் துறந்திருந்தால் உயிரது சொந்தமில்லை. இத்தனையும் இனி கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும், நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா பாய், லவ் யூ. இது ஒரு நல்ல எண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு எஃப்எஃப் ஆர் ஒன் ஷாட்டில் வந்து பார்க்குறேன். பாய்.